மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பு நன்மை. ராசி சுபத்துவத்தை அடைப்புகள். கடந்த 3-4 மாசமாவே மிதுன ராசிக்காரன் யாரும் நல்லா இல்லை. உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் புதன் பகவான் பலவீனத்தை அடைந்திருக்கின்ற ஒரு நிலைமையில விரயத்துல 12ஆம் இடத்துல அதிகமான அலைச்சல்கள், அதிகமான பயணங்கள், வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்கள்ல நன்மைகள் கிடைக்காத ஒரு நிலைமைன்னு 12ஆம் இடத்து குரு பகவான் சுப செலவுகளாக வச்சாலும் கடனையும் கொடுத்துட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த குரு பயிற்சி 12ஆம் இடத்துல இருந்தது. அப்ப அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக நல்லவைகள் பெரும்பாலும் நடக்கல. ஓட்டங்கள் தான் இருந்ததே தவிர பெருசா நல்லதுகளே நடக்கல. ஆனா இப்போது ராசிக்கு வருகிறார். ராசிக்கு வரக்கூடியவர் 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பார் என்பதன் அடிப்படையில் மிகப்பெரிய நன்மைகள், மாற்றங்கள் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதற்கப்புறம் 4 நாளில் நடக்க போகின்ற ராகு கேது பயிற்சியும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ராகுவும் 3ஆம் இடத்துல கேதுவும் வருவாங்க. 3ஆம் இடத்தில் கேது வரக்கூடியது மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மை. கடந்த 6 மாதமாக எதில் கொஞ்சம் மன அழுத்தம், கொஞ்சம் தோல்வி மனப்பான்மை, கொஞ்சம் எதையுமே பண்ண முடியல என்கின்ற மாதிரியாக இருந்தவர்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய குரு பயிற்சியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கும். காதல் உறவுகள் நன்றாக இருக்கும். காதலன் காதலி அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை, நட்புகள் காதலாக மாறக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே இவர்தான் கணவர் இவர்தான் மனைவின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைமை. அம்மா அப்பா சம்மதம் திருமணத்திற்கு கிடைக்காத இளைய பருவத்தினருக்கு அந்த சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். திருமணம் முறிந்து போகுமோ என்கின்ற நிலைமையில் இருந்தவங்களுக்கு மறுபடியும் மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை. முதல் திருமணம் முடிஞ்சு 2வது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்க மனசு போலவே கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை. நட்புகள், கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. நண்பர்களுக்குள்ள சேர்ந்து ஒரு விளையாட்டு போல ஒரு தொழிலை ஆரம்பிச்சோம், அதன் மூலமாக நன்மைகள் கிடைத்தது என்பது மாதிரியான கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை. அப்பா அம்மா உடம்பை பத்தி, ஹெல்த்தை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க திரும்ப அப்பா அம்மா கிட்ட ஊருக்கு போய் சேருவோமா நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே உங்களுடைய விருப்பம் போலவே குடும்பம் இணையக்கூடிய அமைப்புகள் என அற்புதமா நல்ல பலன்கள் இப்போது உண்டு. திருமணமான தம்பதிகளுக்கு தங்க விக்கிரகம் மாதிரி குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதிர்ஷ்டம் செயல்படும். எதிர்காலம் இதுதான் என்பதில் ஒரு நிச்சயமான தன்மைகள் இருக்கும். எல்லாவற்றையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய ராசி சுபத்துவத்தை அடைந்து 3ஆம் இடம் வலிமையாகி 10ல் இருக்கக்கூடிய சனி கூட தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது. ராசியில் வரப்போகின்ற குரு பயிற்சி அனைத்து மிதுனத்திற்கும்